உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் நாம் வள்ளல் பெருமானுடைய பாடல்களை, அவருடைய தத்துவங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான சித்தாந்த பயணம் இது அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். நம்ம எல்லாருமே விளம்பரங்கள் பார்ப்போம் தெரியுமா? எல்லாத்துலேயும் இப்போ விளம்பரம் இருக்குது. பத்திரிகைனா விளம்பரம், வானொலினா விளம்பரம், தொலைக்காட்சினா விளம்பரம், சமூக ஊடகங்கள்னா விளம்பரம். அதை தவிர சாலைக்கு இறங்கிட்டோன்னு வைங்க, அங்கேயும் திரும்பின பக்கமெல்லாம் விளம்பரம் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு விளம்பரமாக நம்ம மனசை கவர்றது என்னன்னா, வெளுப்பாக்கும் க்ரீம். பார்த்துருக்கீங்கல்ல? 7 நாளில் எப்படி வெளுப்பாகிறது அப்படின்னு நம்முடைய தோலின் நிறத்தை மாற்றுகின்ற ஒரு க்ரீமை பற்றி விளம்பரங்கள் நிறைய வரும். அதே மாதிரி பல மூலிகைகளையும் அப்படி சொல்லுவாங்க, இதை சாப்பிட்டா உங்கள் நிறம் சிவப்பாயிடும் அப்படின்ட்டு. இப்படி தோலை வெளுப்பாக்குகின்ற அந்த மருத்துவங்கள் அல்லது நம்முடைய தோலை சிவப்பாக்குகின்ற அந்த அழகு சாதனங்கள், இதை மாதிரியெல்லாம் விளம்பரங்கள் நிறைய பார்க்குறோம். ஆனால் அது ஒரு பெரிய வேலையாக நம்ம செஞ்சிட்ருக்கோமே, அதை பற்றி நம்முடைய வள்ளல் பெருமான் எழுதியிருக்காரு. என்னது, 21ஆம் நூற்றாண்டில் தோலை வெளுப்பாக்கும் அந்த சாதனத்தை பற்றி வள்ளல் பெருமான் எழுதியிருக்காரா அப்படின்னா ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். 19ஆம் நூற்றாண்டிலேயே நம்முடைய வள்ளல் பெருமான் இதை ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா நம்முடைய நிறத்தை தாண்டி இன்னமும் வெளுப்பாகின்ற அந்த ஆர்வம் அல்லது அந்த வேட்கை, அந்த தேடல், அந்த உத்வேகம் எல்லா காலத்துலேயும் மக்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதான தெரிய வருது. இதில் தோலை வெளுப்பாக்கிடலாம், மனசை வெளுப்பாக்குறது எப்படி அப்படிங்கிறத நம்முடைய வள்ளல் பெருமான் சேர்த்தே சொல்லி தர்றார். பார்க்கலாமா? அதை தோலை கருதி தினந்தோறும் சுழன்று சுழன்று மயங்கும் அந்த வேலைக்கு இசைந்த மனத்தை முற்றும் அடக்கி ஞான மெய் நெறியில் கோலை தொலைத்து கண் விளக்கம் கொடுத்து மேலும் வேகாத காலை கொடுத்தாய் நின் தனக்கு கைமாறேது கொடுப்பேனே அருட்கொடை புகழ்ச்சி அப்படின்னு 6ஆம் திருமுறையில் 4781வது பாடலாக நம்முடைய வள்ளல் பெருமான் இதை கொடுக்கிறார். எப்படி ஆரம்பிச்சார் பார்த்தீங்கல்ல? அந்த தோலை கருதி தினம் 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 அதுலேயே மனசு ஒழுன்றுகிட்டு இருந்தீங்களே அப்படின்னா, வெளிப்புற தோல், ஸ்கின் டீப் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது தோலோட தடிமம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப மெல்லிசு, மில்லிமீட்டரை விட சின்னது. அந்த ஸ்கின் டீப் ஆக இருக்கக்கூடிய அந்த தோல், அதோட நிறம் இப்படி கருத்து போச்சே, ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் வெளுப்பாக இருந்திருக்கலாமே, நான் இன்னும் கொஞ்சம் சிகப்பாக இருந்திருக்கலாமே, இன்னும் சிறப்பாக இருப்பேனே அப்படின்லாம் தோணுதில்லை. குயில் தன்னுடைய நிறத்தை பற்றி கவலைப்பட்டிருந்தால் அந்த குயிலுக்கான அந்த தேவாமிர்த குரல் எப்படி வாய்த்திருக்கும் இல்லை? மயிலுக்கான அந்த வண்ணமிகு தோலை நினைத்திருந்தால், அந்த தோகையை நினைத்திருந்தால், அது ஆடுகின்ற நடனம் அதனுடைய சிறப்பு தானே அதிகம். அதனால் பச்சோந்தி மாதிரி வண்ணம் மாறக்கூடாதுங்கிறதா முக்கியமே தவிர நாம் எந்த நிறத்தில் இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நம்ம மனசு கேட்காது இல்லையா? அதனால் தினம் தினம் நாம் தோலை போட்டு கலர் மாறுவதற்காக என்னெல்லாமோ செய்கிறோம். அதைத்தான் பேசுகிறார் வள்ளல் பெருமான். அப்படியே ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே போகிறார் பாருங்க. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யம் வள்ளல் பெருமானோட பாடலில். தோலை கருதி தினம்தோறும் சுழன்று சுழன்று மயங்கும் அந்த வேலைக்கு இசைந்த மனத்தை, அதாவது நமக்கு மனசுக்கு அறிவுக்கு தெரியும் இது பரவாயில்லை, இந்த கலர் ஓகே தான், உன்னோட அப்பா இந்த கலர் தானே, உன்னோட தாத்தா இந்த கலர் தானே அப்படின்னு. ஆனால் மனசு கேட்காது இல்லை. அப்போ அந்த மனசு மயங்கி 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 சுழன்று சுழன்று எனக்கு இன்னும் வெளுப்பாகணும் இன்னும் வெளுப்பாகணும்னு தேடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தோலுக்கு இசைந்த அந்த மனதை சுழன்று சுழன்று நாம் அது இஷ்டத்துக்கு ஆட்டி படைச்சிட்ருக்கோம். அப்படி அந்த மனசுக்கு ஒவ்வாததோ ஒவ்வுகின்றதோ எதுவாக இருந்தாலும் ஒரு வேலையை செய்து அந்த தோலின் நிறத்தை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேலையை தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான். சுழன்று சுழன்று மயங்கும் அந்த வேலைக்கு இசைந்த மனத்தை முற்றும் அடக்கி, சுழன்று சுழன்று மயங்கும் அந்த வேலைக்குன்றார். அதாவது தினந்தோறும் வேலைக்கு போனாதான் சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சாதான் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற மாதிரி அந்த நிறத்தை மாற்றணுங்கிறத ஒரு வேலையாகவே உட்காந்து 10 to 5 பண்ணிகிட்ருக்கோம். ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோன்னா எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோம்?
நம்மிடம் இருக்கின்றதை வைத்து நாம் திருப்தி கொள்வதே இல்லை. சரி, அப்படி திருப்தி கொள்றதா இருந்தாலும் சரியான பொருளால் திருப்தி கொள்கிறோம்னா அதுவும் கிடையாது. இப்படி தினம் தினம் வேலைக்கு போகிற மாதிரி, டியூட்டிக்கு போகிற மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு என் கலர் மாறணும், என் நிறம் மாறணும், இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கிற அந்த மனசை அடக்கி, சரி அடக்கியாச்சு, என்ன பண்ணணுங்கிறார் பாருங்க அடுத்தது. ஞான மெய்நெறியில் கோலை தொலைத்து கண் விளக்கம் கொடுத்து. இப்போ நமக்கு ஒரு இடத்துக்கு போக வழி தெரியல அப்படின்னா இந்த பக்கமாக போ அப்படின்னு நமக்கு கை காட்டுவாங்க. சரி கூட வாங்கலாம் அப்படின்னா ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அதுதான். அல்லது பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு கோலை கொடுத்து இதுதான்ப்பா பாதை, இப்படி போ அப்படின்னா நாம் எப்படி தடுமாறி போவோம் இல்லையா, அப்படி கோலை கொடுத்து விளக்கமும் கொடுத்துருக்காங்களாம். அதுதான் அதில் மிக முக்கியம். இதுதான் பாதை, இப்படி போ அப்படின்னு ஒரு ஞான மெய்நெறி விளக்கம். இந்த மாதிரியான புறத்தோற்றத்தை எல்லாம் விட்டுடுங்க, அதுக்கு பதிலாக இந்த பக்கம் போங்க. அறிவின் வெளிச்சம்தான் மிக முக்கியம். அறிவு வெளுப்பாக இருக்க வேண்டும், அறிவு ஞான சூரியனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் தோலை வெளுப்பாக்கிட்டு அறிவை இருட்டான அமாவாசையாக மாற்றுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் கேட்குறாரு. அப்படின்னா அந்த இடத்துல கோலை கொடுத்து விளக்கமும் கொடுத்தாச்சு, ஞான மெய்நெறியில் போ அப்படின்ட்டு கண் விளக்கம் கொடுத்து, மேலும் வேகாத காலை கொடுத்தாய். சாகா தலை வேகா கால் போகா புனல் அப்படிங்கிறது வள்ளல் பெருமானுடைய மிக முக்கியமான சித்தாந்தங்கள். வேகா கால்னா என்ன தெரியுமா? கால்னா காற்றுன்னு அர்த்தம் தமிழில். வேகா கால்னு வச்சுக்கோங்களேன், காற்றை எதனாலையாவது வேக வைக்க முடியுமா? காற்றை இந்த பூமி முழுக்க, பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கின்ற காற்றை எந்த பொருளால் வேக வைக்க முடியும்? அந்த அளவு பிரபஞ்சத்தில் இருக்கின்ற காற்றை வேக வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அடுப்பு எங்கேயாவது இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ காற்று சூடாயிருது, அப்போ அது வெந்து போச்சுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா வேகுதல் அப்படிங்கிறது அந்த அர்த்தம் இல்லை. இப்போ உருளைக்கிழங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உருளைக்கிழங்காகவே இருக்கும்போது ஒரு கடினமாக இருக்கும். அதை வேக வச்சிட்டோன்னு வைங்க, அது தன்னுடைய இயல்பிலிருந்து மாறி போகுது இல்லை. அது மாதிரி காற்றை எங்காவது வேக வைத்திருக்கோமா அப்படின்னா இல்லை. அதை தவிர வேகாக்கால் அப்படின்னா பிராணா, காஸ்மிக் பிராணா அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கின்ற அந்த காற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறாய் அப்படின்னா, அந்த காற்று இல்லைன்னா நாம் எப்படி தத்தளிப்போங்கிறது சில பல இயற்கை பேரிடர் வரும்போது நமக்கு நல்லா தெரியுது இல்லை. கொரோனா காலத்துலலாம் மூச்சு விட முடியாமல் திணறியவர்களையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் காற்று மூச்சு விடுதல் என்பது நமக்கு மிக முக்கியம். அப்படின்னா விளக்கத்தையும் கொடுத்து வெளிச்சத்தையும் கொடுத்து இந்த பக்கம் போன்னு ஒரு அறிவையும் கொடுத்து, அதை தவிர நான் இருப்பதற்கு உயிர் வாழ்வதற்கான இந்த வேகா காலையும் எனக்கு கொடுத்திருக்கியே அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. வேகாத காலை கொடுத்தாய் நின்றனக்கு கைமாறேது கொடுப்பேனே. இதுதான் கேட்குறார் அவர். இவ்வளவே எனக்கு கொடுத்திருக்கியே இயற்கையே, என்னுடைய அருட்பெரும் சோதியே, உனக்கு நான் என்ன கைமாறு கொடுப்பேன் என்று கேட்கிறார். அவர் கொடுத்த கைமாறு என்னன்னா, மற்றவர்களுக்கு சமூகத்துக்கு நல்லதை மட்டுமே செய்த அந்த கைமாற்றைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் செய்திருக்கிறார். நாமளும் என்ன செய்யணுங்கிறதா இந்த பாடல் தருகின்ற வெளிச்சம். வெளியில் இருக்கின்ற தோல் கருத்திருக்கலாம், ஆனால் மனசு வெண்மையாக இருக்க வேண்டும். வெளியில் இருக்கின்ற தோல் கருத்திருக்கலாம், ஆனால் வார்த்தைகள் வெண்மையாக வர வேண்டும். வெளியில் இருக்கின்ற தோல் கருத்திருக்கலாம், ஆனால் நம்முடைய செயல்கள் வெண்மையாக இருக்க வேண்டும். வெளியில் இருக்கின்ற தோல் கருத்திருக்கலாம், ஆனால் நம்முடைய சிந்தனை வெண்மையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற ஒரு பாடல். சன்மார்க்கிகளின் சிந்தனை வெண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி தருகிறார் வள்ளல் பெருமான். வெண்மையாக இருக்க முயற்சி செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.